ஸோ கைஸ் வணக்கம். நேற்றைய தினம் தந்தி டிவியில் நடந்த மக்கள் மன்ற அரங்கம். ஸோ அதில் வந்து நம்ம கட்சி சார்பாக ரமேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சாட்டை என்கிற சாக்கடை துரைமுருகன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவனை ஏன் சாக்கடை அப்படின்னு சொல்கிறான்னா, அவனோட பேச்செல்லாம் வந்து ஒரு நிரந்தரமாக இருக்காது. ஸோ அரசியல் ரீதியாக பேச மாட்டான், கொள்கை ரீதியாக பேச மாட்டான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தனி மனித தாக்குதல் தான் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் வந்து அதனோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்றைய தினம் மற்ற கட்சி தோழர்கள் பேசும்போது அந்த அரங்கம் அமைதியாக இருந்தது, கை தட்டினாங்க, பேச்சை ரசித்தாங்க. பட் ஆனால் சாட்டை துரைமுருகன் பேசும்போது மட்டும் அந்த அரங்கம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து கலவரத்தை தூண்டுற மாரியே தான் பேசுகிறான். ஸோ அரசியல் ரீதியாக பேசினா அதை கேட்கறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ நீ கருத்தியெல்லாம் பேசினா அந்த கருத்தை வந்து கேட்கறதுக்கு சரியோ தப்போ அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? ஆனால் நீ பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தலைவனை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கீழ்மட்டமாக பேசணும், மக்களால் நேசிக்கப்பட வேண்டிய தலைவனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கீழ்மட்டமாக பேசணுமோ அந்த அளவுக்கு நீ பேசிகிட்டு இருக்க. பட் ஆனால் எங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது. இப்போ உங்கள் தலைவனை பற்றி எங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது. மக்கள் மன்றம், ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு டிவி தொலைக்காட்சி சேனலு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு அரசியல் கட்சி எப்படி பேசணுமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீ வந்து பேசுகிறது வந்து சாக்கடை போல் பேசிகிட்டு இருக்க. புரியுதா? சாக்கடை இருக்கு தெரியுமா, சாக்கடை, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது போல் தான் நீ பேசிகிட்டு இருக்க. அதனால தான் உன்னை சொல்கிறோம் சாக்கடை துரைமுருகன். உனக்கு சாட்டை துரைமுருகன் பேர் வச்சுட்டு கூட சாக்கடை துரைமுருகன் இஸ் எ பெட்டர் நேமாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ நேற்றைய தினம் இவன் இந்த சாக்கடை துரைமுருகன் சொன்ன கருத்துக்கெல்லாம் வந்து பாருங்கள். நம்மளை வந்து எப்பயுமே சொல்லுவான் தற்குறின்னு சொல்லுவான். ஸோ இதற்கு முன்னாடி உள்ள மேடையில் வந்து தற்குறின்னு சொன்னதுனால தான் அந்த மக்கள் செருப்பு எடுத்து அடித்ததுனால இந்த வாட்டி அந்த வார்த்தையை வந்து அவாய்ட் பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், நம்ம தலைவர் வந்து தளபதி அவர்கள் வந்து சோம்பேறி தலைவர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சோம்பேறி தலைவர் அப்படின்னா எதனால் சொல்கிறான் அப்படின்னா, கரூருக்கு வந்து நம்ம லேட்டாக போனோமோ அதனால் சோம்பேறி தலைவர். ஸோ அந்தமாரி வார்த்தையெல்லாம் சொன்ன என்ன ஆகும், கண்டிப்பாக கீழே வரணும், செருப்பு எடுத்து அடிப்பானா அடிக்க மாட்டானா. ஸோ இதான் வந்து அரசியல் ரீதியான பேச்சா என்ன? ஸோ கரூர் விஷயம் அது ஒரு டிபேட் போகும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கான தனி டிபேட்டே வச்சு பேசலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், கை கட்டி பேசினா பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், உங்கள் அண்ணன் வந்து திரள்நிதி பிச்சை எடுக்கும்போது, அதாவது திரள்நிதி பிச்சை எடுக்கும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கையை கட்டிட்டு இனமான உறவுகள் இனமாகவும் பணமாகவும் அண்ணனுக்கு கொடுத்து உதவிடவும் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி பேசுகிற. அப்போ நம்ம பயந்துட்டோம்னு சொல்ல முடியுமா? ஸோ கை கட்டி பேசினா பயந்துட்டான், இப்படி பேசினா வீரம், இதெல்லாம் என்ன மாரி ஒரு மட்டமான அரசியலை பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் வந்து கொள்கை பிடுங்கியா? ஆண்டாடே, உங்களால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தாண்டா வேஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க.